எல்லாமே அவரே பண்ணிப்பார். நாங்கள் வந்து முயற்சி தான் செய்வோம். ஆனால் எல்லாம் செய்ய வைக்கிறதும் அவர் தான். அதனால் அவரே என்ன தேவையோ எல்லாமே பண்ணிப்பார். நிறைய பேர் வராங்க, நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடக்குது. அதே போல் இந்த கோவிட் டைமில் எனக்கு பாபாவை தவிர எனக்கு வேறு எதுவும் கிடையாது. நான் 10 மடங்கு கேட்டால் அவர் நான் 100 மடங்கு கொடுக்குறவர். எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே, எல்லாரும் பாபா வணங்குறவங்க எல்லாருக்குமே அதை செய்கிறாரு. கலியுக அவதாரம் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாபாவே எல்லாமே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அம்மாவை இங்கே வர வச்சு அவங்க வந்து இங்கே ஒரு 3 வருஷம் இருந்தாங்க. 48 நாள் அகண்ட பூஜை நடத்துனாங்க. அதுக்கப்புறம் நிறைய விசேஷங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்ததுக்கப்புறம் 2023 வந்து இந்த கோயில் கட்டினாங்க. கட்டி முடித்தோடனே 2019 தான் அவங்கள எனக்கு அறிமுகம் படுத்தினார் பாபா. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 2025 அவங்க இந்த கோயிலை வந்து ஒரு அதான் சொல்லுவாங்க, குரு கிடைச்சாதான் ஒரு கடவுளை வந்து உணர முடியும்னு. குருவோட பிளெஸ்ஸிங்ஸோட தான் கடவுள்னா யார், கடவுள்னா எப்படி உணரணும், ஆத்மாவில் எப்படி உணரணுன்றது எனக்கு தெரிய வச்சது குரு கிடைச்சதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் புரியுது குரு எதற்காகன்னு. ஏன்னா ராமருக்கும் குரு இருக்கார். அதே போல் நம்ம சத்குருவுக்கே, பாபாவுக்கே குரு இருக்கார். எல்லா மகான்களுக்கும் குரு இருக்காங்க. அப்படிப்பட்ட மகான்களுக்கே குரு இருக்கும் போது நம்மளாம் ஒரு சாதா மனிதர்கள், நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் குரு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களால எல்லாமே செயல்பட முடியும். ஏன் அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், குரு இருந்தால் தான் ஒரு கடவுளை உணர முடியும். குரு இல்லாமல் அடைய முடியாது. இந்த கலியுகத்தில் குருவை வந்து அடையாளம் கண்டு கொள்வது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இப்போது சாதாரண ஒரு மனிதர்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு குருவை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள குருவாக ஏற்றுக்கிறது வந்து ரொம்ப மிக கடினம். அதுவும் முக்கியமாக அது ரொம்ப நல்ல குருவாக வந்து அமையணும். நானாக குருவாக தேடி போகலை, குரு என்ன சிஷ்யை தேடி வரலை. எனக்கு பாபாவே வந்து சொல்லி இந்த குருவை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தவர். பாபா சொல்கிற வாக்கு எப்பவுமே பொய்யாகாது. அதே போல் இந்த துவாரகா மாய்க்கு கிடைச்ச குரு வந்து ஒரு பொக்கிஷம் தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அன்பானவங்க, கண்டிப்பு அப்படின்றது இருக்காது. குருவாக மட்டும் இருக்க மாட்டாங்க. இந்த கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி குருவாகவும் இருப்பாங்க, அம்மாவும் இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப எளிமையானவங்க, எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, ரொம்ப உண்மையானவங்க. ஏதாவது யாராவது கொண்டு வந்து கொடுத்தா கூட அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு அன்பு தான். இந்த அன்பு வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். இந்த அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடலாம்.